கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளே மறந்துட்டு போயிடுவோம். இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்நேகன் ரிஸ்வானுக்கு இன்னொரு கைத்தட்டு. அடுத்ததாக மேடை பேச்சு சிபி பேசுறாங்க கபடி விளையாட்டு பத்தி. அதுக்கு அடுத்ததாக பாரதி தயாரா இருக்கட்டும். ரித்திகா மிஸ்டி. வணக்கம், என் பெயர் சிபி. இன்று நான் பேச போகும் தலைப்பு இந்தியா விளையாட்டான கபடி. கபடி தமிழர்களால் பல காலமாக விளையாடப்படும் ஒரு விளையாட்டு. கபடி என்ற பெயரும் தமிழ் பெயரை கைப்பிடி என்ற வார்த்தைகள் மறுபின் கபடி ஆனது. இதற்கு சடுகுடு என்ற பெயரும் உண்டு. இந்திய கபடி அணி உலக அளவில் மிக சிறந்த அணியாக விளங்குகிறது. இதற்கு சான்று கடந்த 4 உலக கோப்பைகளையும் இந்தியா வென்றுள்ளது. இன்று தமிழ்நாட்டு கிராமங்களில் இன்று சிறுவர்களால் உற்சாகமாக விளையாடப்படும் ஒரு விளையாட்டு கபடி. கபடி 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 கபடி. நன்றி. அடுத்தது விருதுநகர் பற்றி பேச போறாங்க. அதுக்கப்புறம் ரித்திகா ராமநாதன். வணக்கம், என் பெயர் பாரதி. என்னூர் விருதுநகர். நான் விருதுநகரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் என்ற ஒப்பற்ற தலைவர் பிறந்த ஊர் விருதுநகர். வெயில் மட்டுமே உள்ள ஊரில் பட்டாசு தீப்பெட்டி தொழில் வெற்றிகரமாக நடக்கிறது. கல்வியில் பல சாதனைகளை படைத்த ஊர் என்னூர். குட்டி ஜப்பான் எனப்படும் சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. சிவகாசியிலிருந்து பட்டாசு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. தமிழ்நாட்டில் சின்னமாகிய ஆண்டாள் கோவில் கோபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. இதயம் நல்லெண்ணெய், மிளகாய் வத்தல் போன்ற பொருட்கள் விருதுநகரிலிருந்து தான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. வியாபாரத்திற்கு புகழ்பெற்ற ஊர் எங்கள் விருதுபட்டி என்னும் விருதுநகர். விருதுநகரின் எண்ணெய் புரோட்டா மிகவும் சுவையானது, புகழ்பெற்றது. எங்கள் ஊருக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி. நன்றி பாரதி. அடுத்து ரித்திகா ராமநாதன். அடுத்தது ரித்திகா முடிச்சுட்டு தூத்துக்குடி. வணக்கம், என் பெயர் ரித்திகா. நான் ராமநாதபுரத்தை பற்றி பேசியிருக்கிறேன். எங்களது சொந்த ஊர் ராமநாதபுரம். இது தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றாகும். முன்பு சேதுபதி மன்னர்கள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தனர். அவர்களுடைய அரண்மனை இன்றும் நகரில் உள்ளது. கலை மற்றும் ஓவியங்கள் இந்த அரண்மனையில் இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு மன்னர் பாஸ்கர் சேதுபதி உதவி செய்தார். இங்கு உள்ள ராமேஸ்வரம் கோவில் புகழ் பெற்றது. இந்த கோவிலில் மிக நீளமான பிரகாரம் உள்ளது. விவசாயம் மற்றும் நீர்பிடி தொழில் இங்கு நடைபெறுகிறது. வைகை ஆறு கடலில் கலக்கும் இடம் ராமநாதபுரம். எனவே இதற்கு முகவை, அதாவது வைகையின் முகம் என்றும் பெயர். ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரத்தை உள்ள பள்ளியில் படித்தார். என் அப்பா மற்றும் தாத்தா கூட அதே பள்ளியில் தான் படித்தார். தூத்துக்குடியில் அப்பாவின் சொந்த
காலத்தில் தூத்துக்குடியில் முத்து நிறைய கிடைத்ததால் முத்து நகர் என்று இன்னொரு பெயர் வந்தது. தூத்துக்குடி கப்பல் துறை மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி, மின் உற்பத்தி போன்ற தொழில்களுக்கு பெயர் பெற்றது. கப்பல் ஓட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் ஈ.ஓ. சிதம்பரனார் பிள்ளை, மகாகவி பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த தலைவர்கள். திருநெல்வேலி அல்வாவுக்கு பெயர் பெற்றது போல தூத்துக்குடி மக்ரோன் ரொம்ப சுவையா இருக்கும். தூத்துக்குடி மக்ரோனுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்ல வெளிநாட்டிலும் தனி வாசுதான். தூத்துக்குடிக்கு வாங்க, மக்ரோன் சாப்பிடலாம்.